அந்த காலத்துல எப்படி எந்த தொழில்நுட்பமும் இல்லாம கிணறு வெட்டுனாங்க. கிணறு அமைப்பது என்பது அத்தனை எளிதான காரியமல்ல. பலர் சேர்ந்து உழைத்து உருவாக்கி விட வேண்டிய ஒன்று. ஒருவேளை தோண்டிய கிணற்றில் தண்ணீர் வராமல் போய்விட்டால் அத்தனை உழைப்பும் வீணாகிவிடும். அதேபோல் கோடையில் கிணற்றில் நீர் வறண்டு போகும் வாய்ப்பும் உள்ளது. ஆனால் இவற்றிற்கான எளிய இலகுவான தீர்வுகளை அந்த காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. மனையின் குறிப்பிட்ட ஏதாவது ஒரு பகுதியில் அதிகளவு பச்சை பசேலென புற்கள் வளர்ந்திருந்தால் அந்த இடத்தில் கிணறு தோண்ட குறைந்த ஆழத்தில் நீரூற்றும் தோன்று என்கிறார்கள். சரி, நீரூற்று இருக்கும். ஆனால் நல்ல நீரூற்று என அறிவது எப்படி? நவதானியங்களை அரைத்து கிணறு வெட்ட வேண்டிய இடத்தில் முதல் நாள் இரவு தூவிவிட வேண்டுமாம். அடுத்த நாள் கவனித்தால் எறும்புகள் இவற்றை சேகரித்து ஒரே இடத்தில் கொண்டு சேர்த்த அடையாளங்கள், அதாவது தடயங்கள் இருக்குமாம். அந்த இடத்தில் கிணறு வெட்டினால் தூய சிறப்பான நன்னீர் கிடைக்கும் என்கிறார்கள். சரி, தூய நீரும் கொண்டாயிற்று. கோடை காலத்தில் வற்றாத நீரூற்று எந்த இடத்தில் கிடைக்கின்றது என்பதை அறிவது எப்படி? இதற்கும் ஒரு எளிமையான தீர்வு உண்டு. கிணறு வெட்ட இருக்கும் நிலைப்பகுதியை 4 பக்கமும் அடைத்து விட்டு பால் சுரக்கும் பசுக்களை அந்த நிலத்திற்குள் மேயவிட வேண்டுமாம். பின்னர் அந்த பசுக்களை கவனித்தால் மேய்ந்த பின் குளிர்ச்சியான இடத்தில் படுத்து அசை போடுமாம். அப்படி அவை படுக்கும் இடங்களை 4-5 நாட்கள் கவனித்தால் அவை ஒரே இடத்தில் தொடர்ந்து படுக்குமாம். அந்த இடத்தில் தோன்றினால் வற்றாத நீரூற்று கிடைக்குமாம். தமிழனின் அறிவியல் ஞானமே உலகமே வியக்கத்தக்கது. இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க. நன்றி.